ஆக்சுவலா ப்ரோக்ராமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. ப்ரோக்ராமிங்லேயே ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லுவோம், பேக் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். கொஞ்சம் லென்த்தியா போகலாம்னு பாக்குறேன். இப்ப நீங்க உங்களோட வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டீங்கன்னா வாட்ஸ்அப் என்ன இருக்கும், ஒரு முன்னாடி ஒரு ஸ்கிரீன் இருக்கா, அந்த ஸ்கிரீனை வந்து டிசைன் பண்றதா பேசிக்கா HTML, CSS, அதுக்கப்புறம் ஃப்ரேம் ஒர்க்ஸ் படிப்பாங்க, ரியாக்ட் நேட்டிவ், ஆங்குலர் கேஸ், இந்த மாதிரி படிப்பாங்க. இதுக்கப்புறம் இதை வந்து பேக் எண்ட் சொல்லுவோம். இந்த டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு we need to write some languages. இந்த லாங்குவேஜஸ் வந்து ஜாவா சொல்லுவோம், பைத்தான் சொல்லுவோம், நிறைய இருக்கு, PHP, இந்த மாதிரி இந்த ஸ்பெசிபிக் அப்ளிகேஷன்ல என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ண போறாங்களோ இது சம்பந்தமா நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. நீங்க அதை படிச்சுக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிஸ், எனக்கு டிசைன் நல்லா வரும், என்னால வந்து கலர் வந்து கரெக்டா யூஸ் பண்ண முடியும், ஐ கேன் டூ அட்ராக்டிவ் ஆர்டிஸ்டிக் ஒர்க் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க டிசைன் சைடு ஒர்க் பண்ணலாம். என்னால வந்து லாஜிக்கலா திங்க் பண்ண முடியும், என்னால வந்து அல்காரிதம்லாம் எனக்கு நல்லா தெரியும், பேசிக்கா வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்லாம் என்னால நல்லா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்க லாங்குவேஜ் சைட் போகலாம். லாங்குவேஜஸ் as I said already, you have Java, Python, PHP, .NET, there are so many languages you can master it. இதுக்கப்புறம் என்னன்னா டேட்டா சயின்ஸ், டேட்டா நீங்க எப்படி யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கு SQL, Oracle, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு. இது 3 தான் பேஸ். இதை வச்சுதான் ஏர் பில்டிங். ஸோ இப்போ நம்ம ஜாப் அப்படின்னு போனோம்னா என்ட்ரி லெவலில் என்ன பண்ணலாம்னா டெக்னிக்கல் சைட் போனீங்கன்னா யூ ஜாயின் அஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அதில் வந்து எப்படி சொல்லுவோம், ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியர் சொல்லுவோம், பேக் அண்ட் இன்ஜினியர் சொல்லுவோம், சம்டைம்ஸ் ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியர்னு சொல்லுவோம். அப்புறம் DBA, டேட்டாபேஸ் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு 4 ஜாப்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிசினஸ் அனலிஸ்ட் அப்படின்னு ஒரு ஜாப் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they will talk with the clients. கிளையண்ட் என்ன கொடுக்குறாங்க, என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, எதுக்கு நம்ம எப்படி அந்த சாஃப்ட்வேர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்மளுடைய சாஃப்ட்வேர் எம்ப்ளாயர் என்ஜினியர்ஸ்க்கு சொல்லுவாங்க. இதுக்கு நெக்ஸ்ட் லெவல் என்ன ஆகும்னா அப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இவருக்கு சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அப்புறம் டெக் லீட் ஆவீங்க, அப்புறம் மேனேஜர்ஸ் ஆவீங்க, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், இந்த மாதிரி போகலாம். பேசிக்கா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ், சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், தே மேக் அப்ளிகேஷன்ஸ். இந்தியா வந்து எப்பவும் நம்ம வந்து சர்வீஸ் செக்டர்னு சொல்லுவோம். நம்ம வந்து பெரிய டீம் ஒர்க் எல்லாம் பண்றது இல்லை. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், இந்தியா வந்து we need to grow a lot. நமக்கு இன்னும் சொந்தமா ஒரு நல்ல ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கூட கிடையாது. நம்ம we rely on US. நம்ம எல்லாரும் யூஸ் பண்றது விண்டோஸ் தான்.